அனைவருக்கும் வணக்கம். ஸோ எதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக டான்செட் வெப்சைட்டில் TNMBMCA.com வெப்சைட்டில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ டென்டேட்டிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்கெட்யூல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக கொஞ்சம் டீட்டெயிலிங் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். பிகாஸ் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்த உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க, எப்போ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங், எப்போ சாய்ஸ் ஃபில்லிங், ஸோ எப்போ வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துருப்போம். பட் ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஹவ் மேட் திஸ் வீடியோ. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் வந்து இந்த மாதம் 22ஆம் தேதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கு. ஸோ சிலருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி உங்களோட சர்டிஃபிகேட்டில் இஷ்யூஸ் இருக்குது, அன்ட்ரேஸ் பண்ணியிருக்கோம், திரும்ப வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கு ரிமார்க்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஐ மீன் உங்களோட போர்ட்டலுக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மார்க் ஷீட் அப்லோட் பண்ணலையா, இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ராப்பராக இல்லையா என்னன்னு சொல்லிட்டு அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லேயே வந்து சொல்லிடுறாங்க, அன்ட்ரேஸும் பண்ணி விட்டுறாங்க. உங்களோட ஒர்க் என்ன? ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ அதுக்காக நீங்கள் திரும்ப வந்து அந்த காப்பி மார்க் ஷீட்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா நீங்கள் அட்டஸ்டேஷன் வாங்கி அப்லோட் பண்ணுறது, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாமே அப்லோட் பண்ணுறது, அதெல்லாமே வந்து இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இன்கேஸ் உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சு, சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைட் வந்துருச்சுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறமாக பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் 22/7/2024 வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து உங்களோட கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் இதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் நம்ம என்ன காலேஜ் சேரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ வந்து நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அப்போ 22/7/2024 நம்மளோட ரேங்க் லிஸ்ட் வரும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஸோ எப்போ வரைக்கும் வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா 22/7/2024 முன்னாடி வரைக்கும் வெரிஃபை பண்ணுவாங்க. பட் நீங்கள் லாஸ்ட் மினிட் வரைக்கும் வந்து அப்லோட் பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா டைம் எக்ஸ்பயர் ஆகி உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ அதனால் உங்களுக்கு எப்போ கால் பண்ணுறாங்க இல்லை உங்களுக்கு எப்போ இன்ஃபர்மேஷன் வருதோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டேக்குள்ளே வந்து அந்த ப்ராப்ளமை வந்து சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரிங்க, நெக்ஸ்ட் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறமா வந்து கிரீவியன்ஸ் ரெட்ரஸல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிரீவியன்ஸ் ரெட்ரஸல் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, ஸோ ப்ராப்ளம் ஏதாவது பஞ்சாயத்து இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டான்செட் ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணிவிட்டு அந்த கிரீவியன்ஸை வந்து ரெட்ரஸ் பண்ணிக்கலாம், செட்டில் பண்ணிக்கலாம். இது எப்போ நடக்கும் அப்படின்னா 23/7/2024 இருந்து 26/7/2024 வரைக்கும் நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கிரீவியன்ஸ் ரெட்ரஸல் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் மக்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். MBA அண்ட் MCA ரெண்டுமே வந்து ஒரே நாளில் நடக்கும். அதோட டேட் வந்து 29/7/2024. இப்போது இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா MCAவோட கவுன்சிலிங் நடக்கும். ஸோ MCAவோட கவுன்சிலிங்க்கு முதல் ப்ராசஸ் MCA அண்ட் MBA இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமன் தான். ஸோ இதுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் நடக்குங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னா 5000 ரூபாய் நீங்கள் கட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணுறேன், எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். ஒரு கேண்டிடேட் வந்து எவ்வளோ காலேஜ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5000 rupees நீங்கள் பே பண்ணிவிட்டு எனக்கு 100 காலேஜஸ் வேணும், இந்த 100 காலேஜஸில் எனக்கு எந்த சீட் கிடைச்சாலும் ஓகே அப்படின்னா அந்த 100 காலேஜஸ்மே நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு ஒரு காலேஜ் 2 காலேஜ் தான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு இதில் கண்டிப்பாக இந்த 2 காலேஜில் எதுவும் கிடைக்கும் அப்படின்னா அந்த 2 காலேஜ் சூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் மார்க் கம்மியாக இருந்தீங்க அப்படின்னா எல்லா காலேஜுமே சூஸ் பண்ணுறது நல்லது. கொஞ்சம் ஹெவி ஒரு நல்ல ரேங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டாப் காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் பின்னாடி ஷேர் பண்ணுறேன். ஸோ இது சாய்ஸ் ஃபில்லிங். MCAக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31/7/2024 to 2/8/2024 இந்த நாட்களில் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். MBAக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5/8/2024 to 8/8/2024 இந்த நாட்களில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். இதில் ஏதாவது ஒரு நாள் வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா MCAக்கு இப்போ 2/8/2024 வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலான்னு சொன்னால அதுக்கு மறுநாள் வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் நடக்கும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா நீங்கள் சூஸ் பண்ண காலேஜஸில் ஏதாவது ஒரு காலேஜ் வந்து லாக் பண்ணி இந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுத்த மறுநாளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். சரி, நீங்கள் கொடுத்த காலேஜை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அப்படி கன்ஃபர்மேஷன் கொடுத்த மறுநாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிகேஷன் ஆஃப் தி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரி, இந்த காலேஜுக்கு வந்து உங்களுக்கு சீட் இருக்குப்பா அப்படின்னு உங்களுக்கு ப்ரொவிஷனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலாட் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே நடக்கும். ஸோ MCAக்கும் இந்த மாதிரி டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, MBAக்கும் வந்து இந்த மாதிரி டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ MBAக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 9/8/2024, கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10/8/2024 அண்ட் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11/8/2024. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்ஸு. இது தெளிவாக உங்களுக்கு வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த மாதிரி வந்து கவுன்சிலிங் MBAக்கும் MCAக்கும் முடிஞ்சிடும். இது முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு அது என்னன்னு தெரியாது. மேபி நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா, ஸோ ஆன்லைனில் நீங்கள் மணியும் பே பண்ணல, கவுன்சிலிங்கும் பண்ணல, பட் டான்செட் எக்ஸாம் எழுதிருக்கீங்க.
இப்போ நீங்கள் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிளுங்க. ஸோ எம்சிஏ மக்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12/8/2024 சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ஜிசிடியில் டைரெக்டாக நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வாக்கின் போய் அங்கே டைரெக்டாக வந்து கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் மணி வந்து நீங்கள் பே பண்ணணும். முன்னாடியே வந்து டிடிஓ இல்லை ஆன்லைன் பேங்கிங்கில் மணி பே பண்ணிவிட்டு அந்த சலான் ரெசிப்ட் எடுத்துகிட்டு போய் தான் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஃப்ரீ கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்சிஏக்கு முடிச்சதுக்கப்புறமா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் எம்பிஏக்கு நடக்கும். ஸோ நீங்கள் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட்டே பண்ணல, சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஜிசிடி காலேஜுக்கு போகலாம். ஸோ 13/8/2024 இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 50 மார்க்கிலிருந்து 100 மார்க் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 13/8/2024 கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாம், அட்டன் பண்ணலாம். ஸோ அதுக்கு மறுநாள் 50 மார்க்கு கீழே வாங்கியிருக்கவங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். இது 14/8/2024 நடக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா SCA to SC கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சிஏல வந்து பார்த்தீங்கன்னா சில சீட்ஸ் ஃபில் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை எஸ்சி மக்களுக்கு அலாட் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த கவுன்சிலிங் நடக்கும். அது 16/8/2024. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்டான அனௌன்ஸ்மெண்ட் tnmbamca.comல வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஸ்கெடியூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் 22/7/2024 தான் வரும். அது வரைக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது முடிச்சதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒவ்வொரு ப்ராசஸுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதோட அப்டேட். சீக்கிரமாக இந்த வீடியோ முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் படபடன்னு பேசியிருப்பேன். பட் இதுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு ஸ்க்ரால் ஆகிட்டே தான் இருக்கும். அண்ட் இதோட டீட்டெயிலான நோட்டிஃபிகேஷன் வந்து tnmbamca.comலேயே இருக்குது. ஸோ ஐ பிலீவ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ டான்செட் எக்ஸாம் எழுதிருப்பீங்க, எழுதிட்டு MBA ஆர் MCA ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு பர்சனாலிட்டி அப்படிங்கிற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் சாஃப்ட் ஸ்கில் ரிலேட்டடான சில வீடியோஸ் வந்து இந்த சேனலில் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ மேபி உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஸோ எஸ் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் வந்து பாஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் சாஃப்ட் ஸ்கில் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறேன். இன்கேஸ் அது உங்களுக்கு தேவை கிடையாது, இந்த சேனலுக்கு அது தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் தி டோட்டல் நம்பர் ஆஃப் கமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ப்ரொசீடிங்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் பீப்புள்.